உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த இளம்பெண் தங்கள் மீது அளித்துள்ள புகாரில் உண்மை இல்லை என்றும் குடும்பத்தில் ஒருவராகவே அவரை கவனித்துக் கொண்டதாகவும் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்ட்ரோ மதிவாணன் பேசும் ஆடியோவும் வெளியாகியுள்ளது. ஏங்க பத்திரமா பார்த்துக்குங்க, அவ எதுவும் தப்பு தண்டா பண்ணாமல் பார்த்துக்குங்க. அப்பா இல்லாத பொண்ணு, ஊரில் தம்பி படிக்கிறான். அவ சம்பாத்தியத்தையும் என் சம்பாத்தியத்தையும் வச்சு தான் நாங்கள் இப்போ வீட்டை அந்த கூரை வீடை ஓடு வீடு ஆக்கணும். இவ கல்யாணத்தை பார்க்கணும், அவனை படிக்க வைக்கணும், அவனை மேற்படிப்பு எதாவது இருந்தால் படிக்க வைக்கணும்லாம் அவங்க சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஆஸ் அ கார்டியனாக என் ஒய்ஃப் போய் அந்த டிசியை சைன் வாங்கிட்டு நாங்கள் திருப்பி அவளை கூட்டிகிட்டு கிளம்பும்போது எங்கள் தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப முடியாமல் இருக்காங்க. எங்கள் தாத்தா பாட்டியை மட்டும் நான் பார்த்துடணும்னு நினைக்கிறேன். நாங்கள் டைம் இருந்தால் பார்ப்போம். ஆனால் ரொம்ப பசி எங்களுக்கு இருந்தாலும் தாத்தா பாட்டியை பார்க்க போயிடலாம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம் எதுக்குன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போகும்போது அவங்க தாத்தா பாட்டியை போய் பார்த்தோம். அப்படியே அந்த வீடு கூரை வீடு ரொம்ப இதுவாக இருக்கும், நீங்களாம் ரொம்ப பெரிய இடம் அப்படின்னு நினச்சி எங்கள் மாமா ஒருத்தர் சித்தப்பாவை யாரோ வீடு கட்டியிருக்கிறாரு, அவர் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. அவர் வீட்டுக்கு உள்ளே போனோம். சரி, ஒரு ஞாபகத்துக்கு இந்த பொண்ணுக்கு சந்தோஷமா இருக்குமேன்னு வாங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கணுமேன்னு ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுருக்கோம். பட் எடுத்ததை நாங்களே மறந்துட்டோம். இப்போ தான் நாங்கள் இந்த பொண்ணு இதெல்லாம் கிரியேட் பண்ணும்போது நாங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இவருக்கே கூட்டு போல அப்படியே கடத்தி கூட்டு போய் டிசி வாங்கிட்டு நாங்கள் அப்படி போயிட்டோன்ற ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன், மனசே கேட்கலங்க. அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, நீங்கள் சம்பளம்லாம் கொடுக்க வேணாம், என் பொண்ணை படிக்க வச்சா போதும். அவன் 1008 கொஸ்டின் கேட்டு அவன் அத்தனை தடவை எங்களுக்கு கால் பண்ணி அந்த காலேஜில் இருந்து அவனுக்கு பதில் சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்பிச்சு அவங்கள அப்போவே என்ரோல் பண்ணிட்டோம். இது எல்லாமே அந்த பொண்ணுக்கு தெரியும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொன்றும் உட்காந்து இது எனக்கு நிலைமைக்கு இதெல்லாம் உட்காந்து யோசிச்சு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கணுமான்னு சொல்லிட்டு. எவ்வளவோ தொழில், எவ்வளோ வேலை, குடும்பம், அது இதுன்னு எல்லாமே இருக்குது. எதை நினச்சி இப்படி செய்கிறாங்கன்னு தெரில. அப்போ அவங்களுக்கு கஷ்டம்னா அவங்க கிட்ட சொல்லியிருக்கலாம். பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஃபோனில் பேசும்போது பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லியிருக்கலாம். நாங்கள் கடைக்கும் கீழேயும் அனுப்பும்போது பஸ் ஸ்டாப்பும் எங்கள் வீட்டுக்கும் ரொம்ப பெருசு இல்லை, 20 வீடு இருக்குது. செக்யூரிட்ட சொல்லலாம், இவங்க கிட்ட சொல்லலாம். அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம், நாங்கள் டார்ச்சர்லாம் இப்போ அவங்க கிரியேட் பண்ணுறதெல்லாம் அன்னைக்கே அவங்க எல்லாமே சொல்லியிருக்கலாம். அவங்களுக்கு தனியாக ரூமு, தனி டாய்லெட்டுங்க. எங்கள் வீட்டில் அந்த அமைப்பு இருந்துச்சுன்னு சொல்லி அதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கோங்க. நாங்கள் வீட்டில் தூங்கும்போது வீட்டை ஒன்றும் பூட்டிட்டோ இப்படி போடுறது இதெல்லாம் பழக்கமும் இல்லைங்க. அவங்க எப்போ வேணால் கதவை தந்துட்டு போயிருக்கலாங்க. அவங்களுக்கு புதுசாக ட்ரெஸ்ஸு, ஸ்லிப்பரு, கோல்டு இது எல்லாம் வாங்கி கிஃப்டாக ரெடி பண்ணி கேக்கு வாங்கி கட் பண்ணும்போது என் ஒய்ஃப், அவங்க சிஸ்டர், குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து நின்று அவளுக்கு பர்த்டே கொண்டாடி கேக்கு வெட்டி அவ்வளோ செலிப்ரேட் பண்ணோம். அதுக்குரிய வீடியோ எவிடன்ஸும் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். அந்த பொண்ணு அங்கே தான் இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.